நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். அன்புள்ளம் கொண்ட பரமேஸ்வரி அம்மா அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். தேன் மனித உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் ஊட்டத்தை அளிக்கக்கூடியது. அதனால தான் தேனை அமிர்தத்துக்கு நிகரா சொல்லுவாங்க. தேன்ல பல வகைகள் இருக்கு. எந்த பூவிலிருந்து எடுக்கப்படுகிறதோ அந்த பூவின் தன்மையை பொறுத்து தேனின் தன்மையும் குணமும் மாறுபடும். நாவல், வேம்பு, முருங்கை, மா, தும்பை, புளி, துளசி இப்படி 300க்கும் அதிகமான தேன் வகைகள் உள்ளன. பொதுவாக தேனை நல்ல தூக்கம், தொண்டகட்டு, உடல் எடை, மேனி அழகு, வயிற்றுப்புண், கொப்புளம் ஆகியவற்றுக்கு பயன்படுத்தலாம். வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களை குணமாக்க வல்லது தேன். பாலுடன் தேன் சேர்த்து சாப்பிட்டால் உடல் எடை அதிகரிக்கும். பால், பாசிப்பயிறு, தயிரை தேனுடன் கலந்து முகத்தில் பூசி வர முகப்பொலிவு கூடும். தேனை சுண்ணாம்புடன் சேர்த்து பத்து போட்டால் வலி, வீக்கம்லாம் குறையும். தூதுவளைச்சாறு தேன் சேர்த்து குடிச்சா சளியிலிருந்து விடுபடலாம். கேரட் தேன் சேர்த்து சாப்பிட்டால் இரத்த சோகை போகும். பரமேஸ்வரி அம்மா, வீட்டில் தேன் வச்சிருக்கீங்களா? ஒரு மருந்து பொருளா நினைச்சு நல்ல தேனை வாங்கி வைக்கிறது நல்லது. தேங்காய் பாலுடன் தேன் சேர்த்து சாப்பிட்டால் குடல் புண், வாய்ப்புண் ஆறும். பூண்டு தேன் சேர்த்து சாப்பிட்டால் தொண்டை புண் சரியாகும். தேனை வெந்நீரில் கலந்து குழந்தைகளுக்கு கொடுத்தா வயிற்றுப்போக்கு சரியாயிடும். உங்களுக்கு நல்ல குரல் வளம், நீங்க சாப்பிட வேண்டாம். தொண்டை கரகரப்பு உள்ளவர்கள் எங்களை போன்றோர் தேனை மிளகுடன் சேர்த்து சாப்பிடணும். பழச்சாறுடன் தேன் கலந்து சாப்பிட்டால் நல்ல சக்தி கிடைக்கும். பாலில் தேன் கலந்து ராத்திரில சாப்பிட நல்ல தூக்கம் வரும். இதயம் பலம் பெறும். 40 வயதை கடந்தவர்கள் தண்ணீர் அல்லது பாலுடன் தேன் சேர்த்து சாப்பிட்டால் கால்சியம், சுண்ணாம்பு சத்தின் அளவு கூடும். நெல்லிக்காய் சாறுடன் தேன் கலந்து சாப்பிட்டால் இன்சுலின் சுரப்பு நல்லா இருக்குமா. எலுமிச்சை சாறுடன் தேன் சேர்த்து சாப்பிட்டால் இருமல் குணமாகும். இஞ்சி சாறுடன் தேன் கலந்து சாப்பிட்டால் பித்தம் தீரும். மாதுளம்பழச்சாறு, தேன், பன்னீர் ரோஸ், கல்கண்டு சேர்த்து சாப்பிட்டால் வயிற்று எரிச்சல் குறைவதுடன் ஹீமோகுளோபின் அளவும் அதிகரிக்கும். பரமேஸ்வரி அம்மா, தேன்னால எவ்வளவு நன்மைகள் பார்த்தீங்களா? ஆனால் நல்ல தேன் கிடைக்கணுமே. தேனீக்கள் பல்லாயிரம் பூக்களை முகர்ந்து தான் இவ்வளவு தேனை சேமிக்கின்றன. தேனீக்கள்ல ஆண் தேனி, ராணி தேனி, வேலைக்கார தேனீக்கள்னு ஒரு சில வகைகள் இருக்கு. இவை அனைத்தும் சேர்ந்தது தான் ஒரு தேனி குடும்பம். அப்புறம் மலை தேனி, கொம்பு தேனி, அடுக்கு தேனி, கொசு தேனி, மேற்குலகத் தேனி, கிழக்குலகத் தேனி, பெருந்தேனி, இந்திய சிறுந்தேனி இப்படி பலவாரா பிரிக்கிறாங்க. தேனீக்கள் நாம் வாழும் இடங்களில் இருக்குன்னா நமது சூழல் நல்லா இருக்குன்னு நாம் தெரிஞ்சுக்கணும். ஐரோப்பா, வட அமெரிக்காவில் தேனீக்களின் எண்ணிக்கை அதிக அளவு குறைந்து வருவதா சொல்கிறாங்க. பொதுவாக தேனீக்கள் தாவரங்களின் இனப்பெருக்கத்திற்கு உதவும். மகரந்த சேர்க்கையில் முக்கிய பங்களிப்பை வழங்குகின்றன. மனிதனின் உணவுச் சங்கிலியிலும் தேனீக்கள் பங்காற்றுகின்றன. அதனால தேனீக்களின் அழிவு பல வகையான பயிர்கள், பழ வகைகள் உற்பத்தியில் வீழ்ச்சியை ஏற்படுத்தும். ஒரு தேனி குடும்பம்னா ராணி தேனி, இதுதான் அரசி. இதனை சுற்றி ஓர் 1000 ஆண் தேனீக்கள் இனப்பெருக்கத்திற்காக மட்டுமே உள்ளன. இவை தவிர வேலை செய்ய பெண் தேனீக்கள் சுமார் 50,000 60,000 வரை இருக்குமா. தேனீக்களின் வாழ்நாள் 28 35 நாட்கள். தேனிய சுறுசுறுப்பு, கூட்டு முயற்சி, தலைமைக்கு கட்டுப்படுதல் போன்றவற்றுக்கு உதாரணமாய் சொல்லுவோம். அவற்றைப் போல நாமும் வாழ்வோம். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.